வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீனில் நம்ம குணாவையும் ராக்கியும் தான் காமிக்கிறாங்க. ராக்கி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெனிஃபர் பரதநாட்டிய ஃபேமஸ் டான்ஸர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது இருக்கட்டும் அப்படின்றாங்க. இப்போ வந்து குணா கோவப்படுறத பார்த்துட்டு அன்றைக்கும் வந்து அவர் வந்திருந்தப்போ இப்படி தான் கோவப்படுறா, இப்போ இவங்களும் வந்தப்போ கோவப்படுறா, இவங்க மட்டும் அம்மான்னு தயவு செஞ்சு சொல்லிடாதடா அப்படின்றாங்க ராக்கி. ஆமாண்டா அவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்லி குணாவும் சொல்லிடுறாப்புல. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரீனா வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லை, ரிப்போர்ட்டை கூட செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ போய் நல்ல டாக்டரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக குணா வந்துடுறாப்புல. வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு இங்கே ஆக்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, என்னடா நீ பார்க்க வரல, அதனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படிங்கும்போது, நேற்று அப்பா வந்துட்டு போனார், அதனால தான் நீங்கள் இப்போ வந்து நான் இருக்கேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக செக் பண்ண வந்தீங்களா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் நம்ம ரீனா கேட்குறாங்க, இது மாதிரி இவங்க தான் உன்னோட அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு குணாவும் சொல்கிறாப்புல. நீ செலிப்ரிட்டி கிட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குணா வந்து கோவப்பட்டுறாப்புல. அந்த சைடு ராக்கியும் ரீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. அதே டைமில் நம்ம சீனியர் வராப்புல அனிதா வந்துட்டு, நீங்கள் ஃபேமஸ் டான்ஸர் பரதநாட்டிய டான்ஸர் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சினிமா டாக்டரை தேடி ஒரு பொண்ணு வருது. ராக்கி வந்துட்டு கூப்பிட்டு வச்சு மொக்க போட்டுட்ருக்காப்புல. இந்த ஹாஸ்பிட்டலே நல்ல டாக்டர் நான் தான், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் இப்போ பண்ண ஆப்ரேஷனை பற்றி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மொக்க போட்டுட்ருக்கும்போது கரெக்டாக நம்ம சினிமா டாக்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு நீ எதுக்குமா இங்கே வந்த, கால் பண்ணிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவங்க வந்து சினிமா டாக்டரோட பொண்ணு தான். நம்ம ராக்கி வேற இருந்துட்டு, நான் அன்றைக்கி வந்து சொன்னது கரெக்டாக போயிடுச்சுங்க சார், எல்லா பொண்ணுமே அவங்க அப்பா ஜாடையில் இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதியை காமிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு, இதுதான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு இது, நீங்கள் போய் உங்கள் இன்டர்ன்ட்டை கொடுங்க, எந்த டீம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணுதோ அவங்களுக்கு தான் இந்த கேஸு, பார்க்கலாம் இதில் யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அனிதாவும் நம்ம ரவியும் வாங்கிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அவங்கவுங்க குரூப் இன்டர்ன்ட்டை வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேஸு, நீங்கள் போய் பேஷண்ட்டை பாருங்கள், யார் ஃபஸ்ட் டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேஸு, ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் போய் அட்டன் பண்ணுங்கள், எப்படியாவது நமக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியும் சொல்கிறாப்புல அனிதாவும் சொல்கிறாப்புல. அது குணா கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் ரவியோடையே இருந்தனால வந்து அவனோட நான் டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியறதில்ல, அதனால் இந்த கேஸ் எப்படியாவது நமக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க. அது குணாவும் இருந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிடும் சரியா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. நம்ம ரவியும் இருந்துட்டு இந்த கேஸ் எப்படியாவது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுனை பார்க்குறதுக்கு வந்து ரதி தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி நீயும் ரீனாவும் பேசிகிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் பேசுவோம் அப்படின்றாங்க. இல்லை நான் வெளியிலையும் பார்த்துருக்கேனே அப்படிங்கும்போது, ஆமாம் திடீர்னு என்ன இந்த மாதிரி கேட்குறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு அப்பாவும் இப்போ இறந்துட்டார் ரீசெண்டாக, அதனால தான் நீ தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அர்ஜுன் வந்துட்டு என்னை பார்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து என் மேலே கன்சல்ட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு அந்த பேஷண்ட்டோட பையன்தான் இருந்துட்டு, இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால இருந்துட்டு என்னைய ஸ்கூலில் விட்டு நிறுத்திட்டாங்கம்மா, அப்பா எப்போம்மா வருவாங்க அப்படிங்கும்போது, அப்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கடா, அப்பா கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜ் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரதி ரூமில் தான் காமிக்கிறாங்க. ரதி ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீமுமே வந்து அவங்கவுங்க ரிப்போர்ட்டை சொல்லிகிட்ருக்காங்க. குணாவும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி அவர் வந்து அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்ருக்காரு, அதனால் இருந்துட்டு அவருக்கு வந்துட்டு மலேரியா வரது கூட சான்சஸ் இருக்குது, நாங்கள் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் காமிக்கிறாங்க. நம்ம தேஜு வந்துட்டு அதே தாங்க மேம் நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம ரதி இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து இது வந்து அனிதா டீமுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு வெளியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அனிதாவும் ரவியும் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு ரீனா வந்துட்டு சொல்கிறாங்க நமக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் டயக்னோஸ் பண்ணனால நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரவி இருந்துட்டு சரி பரவாயில்ல எப்படியும் ஃபஸ்ட்டு கேஸ் தானே, அடுத்த கேஸ் பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரவியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே கேன்டீனுக்கு தான் நம்ம ரீனா போகிறாங்க. போனதும் அர்ஜுன் இருக்காங்க. அர்ஜுன் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு கேஸை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, சூப்பர் ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்ன வேணும் வெளியில் போகலாம் அப்படிங்கும்போது, வெளியிலையா எனக்கு வேலை இருக்கே அப்படிங்கும்போது, சரி எனக்கு சமைச்சிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நான் சமைக்கிறதுக்கு இந்த கேன்டீன் டீயே எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ உனக்கு சமைக்க தெரியாதா, நீ வேற எனக்கு நிறைய சமைச்சு தர மாதிரி கனவு வேற நான் கண்டேனே அப்படின்னு நம்ம அர்ஜுன் சொல்கிறப்ப, ரீனா இருந்துட்டு அதுக்கு அடுத்த டைம் நீ எனக்கு சமைச்சு தர மாதிரி கனவு காண அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னை பற்றி ஏதாவது ரதி மேம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குற போது, இல்லை எதுவும் சொல்லலையே, ஏன்
என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 பேரும் பழகிட்டு இருக்கிறத பற்றி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு சரி நம்ம 2 பேர் பேசும்போது இனிமேல் ரதி மேம் பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவ தான் காமிக்கிறாங்க. கேமராவில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரீனா வந்துட்டு போனதை பார்த்துட்டு போய் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா ஸ்நாக்ஸ் டப்பா இவர் வச்ச இடத்துல இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்ப டவுட் வருது அவருக்கெல்லாம். அப்புறம் நம்ம திவி இருந்துட்டு சித்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரீனாக்காவை பார்த்த விஷயத்தை பற்றி நீ எதுவும் வளராத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம வந்து தேவ் கேட்குறாங்க, ஸ்நாக்ஸ் டப்பா வந்துட்டு நான் வச்ச இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது நம்ம திவி இருந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஞாபகத்தில் இருக்குது மறந்துருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரீனாவை எப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அன்றைக்கி வந்து அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அப்போ தான் நாங்கள் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவுக்கான வந்து சந்தேகமாகவே இருக்குது. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை கேஸ். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.